57 திரு அண்ணா அவர்கள் வந்து எம்எல்ஏ ஆகிறாரு. அவர் கூடவே திரு கலைஞர் அவர்கள் நிறைய பேர் 15 பேர் கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் தான் வராங்க. மிச்சம் பேர்லாம் தூத்துடுறாங்க. அந்த 57 அந்த 15 பேரில் பேரறிஞர் அண்ணாவுடைய சட்டசபையுடைய முதல் நுழைவு. அதில் பாருங்கள், இந்த கட்சி இன்னைக்கு இந்த திமுக கட்சியும் தெரிஞ்சுக்கணும், அதிமுக கட்சியும் தெரிஞ்சுக்கணும். அந்த பேரறிஞர் அண்ணா உள்ளே நுழையிறாரு. நுழைஞ்ச உடனே பாருங்கள், கவனமாக அந்த அந்த சட்டசபை நிகழ்வுகளை சொல்லும்போது சொல்கிறாரு. திரு கா ராஜாராம் அவருடைய புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. ரொம்ப அற்புதமான குறிப்பு. அவர் சொல்கிறாரு, நான் தினமும் என்ன பண்ணுவேன், காலையில் சட்டசபையில் விட்டுட்டு நான் மேல் மாடத்துலேருந்து நான் கவனிப்பேன். அதுவும் பேரறிஞர் அண்ணா பேசுகிறதா இருந்தால் அன்னைக்கு கூட்டம் நிரம்பி வழியுமா. அந்த அளவுக்கு பேரறிஞர் அண்ணாவுடைய பேச்சு இருக்குமா. அதாவது சொல்கிறாரு ராஜாராம் ஐயா, அவர் கூட இருந்தார் இல்லையா, அவர் சொல்கிறார், இரவெல்லாம் எல்லா புத்தகங்களும் வாசித்து படித்து குறிப்பெடுப்பாராம் திரு பேரறிஞர் அண்ணா அவர்கள். அந்த சமயத்தில் இரவெல்லாம் முழித்து குறிப்பெடுத்து போய் சட்டசபையில் பேசும்போது 35 நிமிஷத்தில்